அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? ஏய், இப்படியே சாப்பிடாம இருந்து உசுர விட போறியா? செத்தா செத்துட்டு போறேன், விடுங்க. இப்படி எல்லாம் வீம்பு பண்ணக்கூடாது, பாத்துக்க. இப்ப எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட சொல்றது ஒரு குத்தமா? அதான் வேண்டான்னு சொல்றேனே, விட்டு தொலைங்களேன். இங்க பாரு, இந்த வீம்பெல்லாம் பிறந்த வீட்டுலதான் செல்லுபடி ஆகும். மாமியார் வீட்டுக்கு போனா கொமட்லயே குத்துவாங்க. என்ன வளர்ப்பு வளர்த்திருக்கான்னு எங்களதான் குத்த சொல்லுவாங்க. என்னடி முறைக்கிற? எதை சொன்னாலும் எதிர்த்து பேசுறது, சண்டைக்கு வர்றது, எதுக்கு எடுத்தாலும் கோவம். என் புள்ள டாக்டருக்கு படிச்சவன், ஒரு வார்த்தை சொன்னா தட்ட மாட்டான். ஒரு வார்த்தை சொன்னா தட்ட மாட்டானா? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு திருட்டு தரமா ஒருத்தைய சொல்லாம இழுத்துட்டு ஓடி போனா? அந்த ஆள் பேச்சை எடுக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப எதுக்குடா சாமி ஆடுற? நான் பெத்த புள்ளைய பத்தி நான் பேசக்கூடாதா? பேசக்கூடாது. உன் புள்ள பெருமைகளாம் உன் மனசுக்குள்ளே பொத்தி வச்சுக்கோ. இந்த வீட்டுல பேசாத. இந்த வீட்டுல பேசாம வேற எங்கடா போய் பேசுறது? உன் புள்ள பண்ணிட்டு போன காரியத்துக்கு தினம் தினம் நாங்க தான் செத்து பிழைக்கிறோம். என்னடா பேசுற? இந்த வீட்டுல நடக்கிற எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம்ங்கறியா? ஆமா, அந்த ஆள் தான் காரணம். சும்மா கத்தாத. அவன் போய் 30 வருஷம் ஆச்சு, இன்னும் அவனை கரிச்சு கொட்டிட்டு இருக்க? 30 வருஷம் ஆகி இன்னும் அந்த அசிங்கம் மாறலையே. அந்த கேவலம் இன்னும் நம்ம வீட்டை விட்டு போகலையே. என் மாமனார் உசுரோட இருந்தா கூட அவர் பேர் நான் மன்னிச்சிருப்பாருடா. நீ அடுத்த தலைமுறை, இன்னுமா நீ அந்த வெறுப்ப மனசுல ஏத்திட்டு இருக்க? இத்தனைக்கு அவன் முகத்தை நீ நேர்ல கூட பார்த்தது இல்ல, எதுக்கு எடுத்தாலும் அவனே காரணம் காட்டுற? ஏன்னா மனசுக்குள்ள அவ்வளவு வலி இருக்கு பாட்டி. உனக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. ஏண்டா, ரைஸ் மில்ல வேலை பார்த்த ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு கூட்டிட்டு போயிட்டான், வேற என்னடா தப்பு பண்ணா? அதத்தான் நான் தப்புங்கிறேன். அந்த ஆள் யார வேணாலும் கூட்டிட்டு ஓடி போட்டோம். அதனால அசிங்கப்பட்டதுக்கு யாரு? நம்ம தாத்தா தானே. சொல்லு, தாத்தா தானே. ஊருக்குள்ள 40 வருஷமா ஓடாம இருந்த தேரை ரெடி பண்ணி மொத்த செலவையும் ஒத்தால ஏத்துக்கிட்டு தாத்தா தானே திருவிழாக்கு ஏற்பாடு பண்ணாரு. பரிவட்டம் கட்டுறப்போ திருவிழால என்ன சொன்னாங்க? உன் புள்ள ஓடி போன கதையை சொல்லி உனக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னாங்கல்ல. சொன்னாங்களா இல்லையா? மொத்த ஊர் முன்னாடியும் என் தாத்தா தலை குனிஞ்சு நின்னது இப்ப வரைக்கும் என் கண்ணுக்குள்ள நிக்குது பாட்டி. அன்னைக்கு ராத்திரி பூரா தாத்தா எப்படி அழுதான்னு எனக்கு தான் தெரியும். இப்ப நினைச்சா கூட எனக்கு அழுகை ஆத்திரமா வருது பாட்டி. தாத்தா எவ்வளவு பெரிய மனுஷன் இந்த ஊருக்குள்ள. ஆனா ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியுதா? அது உனக்கு பிரச்சனையா தெரியல. அது உனக்கு கவலையா இல்ல இல்ல? அப்படித்தானே? போற வர இடத்துல எல்லாம் அந்த கழிவர் தான் தாத்தாவையும் நம்ம குடும்பத்தையும் எவ்வளவு அசிங்கப்படுத்துறான்னு தெரியும்ல. இது எல்லாத்தையும் மனசுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு எதுவும் நடக்காத மாதிரி நடமாடிக்கிட்டு இருக்காரு. அவரு புள்ளைய பத்தி எந்த இடத்துலயும் ஒரு வார்த்தை கூட பேசல. அதுக்காக அந்த ஆளை மன்னிச்சுட்டாருன்னா இல்ல. அந்த ஆள் மனசுல இருக்கிறதா வாய் விட்டு பேசிட்டா கஷ்டம் போயிடும். ஆனா வருஷ கணக்கா உள்ளுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்காருல, அது சாவை விட பெரிய தண்டனை. இவ்வளவு தூரம் என் தாத்தாவை கஷ்டப்படுத்துற அந்த ஆளை இப்போ இல்ல, எந்த ஜென்மத்திலையும் மன்னிக்க மாட்டேன். அந்த ஆளோட பேச்சு இந்த வீட்டுல இருக்க கூடாது, அவ்வளவுதான்.